Congratulations, madam. Thank you. Good morning to all of you. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக 24 மணி நேரமும் அக்கறையோட வேலை செய்யறவங்க நீங்க. இன்னையில இருந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த ஏரியாவோட அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்டன்டா என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணி கவர்மெண்ட் அனுப்பி வச்சிருக்காங்க. வெல்கம் மேடம். இந்த போஸ்டிங்க்கு இந்த ஏரியாவுல ஒரு லேடி அப்பாயிண்ட் ஆவறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். வெல், நமக்கு போலீஸ்ங்கற ஒரு அடையாளம் போதும்னு நினைக்கிறேன். லேடி ஏஎஸ்பியா இருக்கிறதுனால மட்டும் எந்த பெருமையும் வந்துட போறதில்ல. பொறுப்புல இருக்கிற வரைக்கும் என்ன செய்யறோம், எப்படி நடந்துக்கிறோங்கிறதுல தான் எல்லாமே அடங்கி இருக்கு. நீங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, உங்க வேலை எப்படி இருந்தது, அதுல என்னென்ன இன்டர்ஃபியரன்ஸ் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அது அவசியமும் இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க வேலையில உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கும். அதே சமயத்துல உங்க பொறுப்பை தெரிஞ்சு நீங்க நடந்துக்கிறீங்களான்னு நிச்சயமா உங்க ஒவ்வொருத்தரையும் நான் கவனிப்பேன். கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவங்கள எல்லாரும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் சொல்லுவாங்க. போலீஸ்காரங்களுக்கு தான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து பப்ளிக் சர்வெண்ட்னு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, மக்களுக்காக வேலை செய்யற பொறுப்புல நாம இருக்கோம். பணத்தால, அதிகாரத்தால, பதவியால நம்மள விலைக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறவங்க நிழல் கூட உங்க யார் மேலையும் படக்கூடாது. எனக்கு லஞ்சம் பிடிக்காது. ரோட்ல போற 2 வீலரை நிறுத்தி 50-100 வாங்கினாலும் சரி, சட்ட விரோதமா மரம் கடத்துறவங்க கிட்ட 5000-10,000 ரூபான்னு வாங்கினாலும் சரி, நியூஸ் என் காதுக்கு வந்தா அடுத்த நிமிஷம் நீங்க வேலையில இருக்க மாட்டீங்க. ஜாதி, மதம், தெரிஞ்சவன், தெரியாதவன், பணக்காரன், ஏழை, பெரியவன், சின்னவன், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, எந்த வித்தியாசமும் நமக்கு இல்ல. தேசிய கொடிக்கு மட்டும் சல்யூட் அடிச்சு நம்ம டியூட்டிய நாம பாப்போம். வேற யாராவது அவங்களுக்கு நாம சல்யூட் அடிக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா கூட்டிக்கிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டி லாக்அப்ல தள்ளுங்க. யார் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு மேடம். பட் நடைமுறையில நம்ம டிபார்ட்மெண்ட்காரங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி. என்ன சார் பிரச்சனை? தூக்கி அடிப்பாங்களா, இல்ல தண்ணி இல்லாத காட்டுல போஸ்டிங் போடுவாங்களா? அவ்வளவுதானே முடியும் அவங்களால. எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன செய்யறோம் அதுதான் முக்கியம். சில பண முதலைகள் தங்களோட கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்பாவி மக்களை பயன்படுத்திக்கிட்டு தங்களுக்கு நெருக்கடி வந்தா அவங்கள மாட்டி விட்டுட்டு இவங்க தப்பிச்சிடுறாங்க. இன்னையில இருந்து இந்த ஏரியாவுல அந்த மாதிரி ஒரு சம்பவமும் நடக்க கூடாது. பிக் பாக்கெட், செயினா இருக்கிறவன், பிளேடு போடுறவன், கள்ள கடத்தல் பண்றவன், கஞ்சா விக்கிறவன், கூலிக்கு கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், ஒருத்தனையும் விடாம அத்தனை பேரோட லிஸ்டும் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என்னோட டேபிளுக்கு வந்துடணும். இவங்களுக்கு பின்னால யார் இருந்தாலும், அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும், அவங்கள பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்னோட கைக்கு வந்தாகணும். ஊட்டி பாக்குறதுக்கு மட்டும் அழகான ஊரா இருந்தா போதாது, குற்றமே நடக்காத ஊர்னு பேர் எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் முழு அதிகாரம் கொடுக்கிறேன். மிஷன் ஸ்டார்ட்ஸ் நவ். சேது, புது ஏஎஸ்பி டெரர் பார்ட்டின்னு நினைக்கிறேன். பார்த்து நடந்துக்கணும். முத நாள் டியூட்டியில ஜாயின் பண்ண உடனே என்ன பேச்சு பேசுறாங்க பாத்தியா? யாரு இந்தம்மாவா? நீ வேற. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், ஏமா என் பொண்டாட்டி எப்படிமா, வீட்டுக்கு பொறுத்துமா, உனக்கு உதவியா இருக்காளான்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன? கொஞ்ச நாள் கழிச்சு கேள்றா, புது தொடப்பம் நல்லா தான் பெருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணு, நேத்து வரைக்கும் இருந்த ஆபீசருங்க ஒண்ணு நம்மள லஞ்சம் வாங்க சொல்லிட்டு அவங்க ஷேர் எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா மொத்தமா அவங்களே வாங்கிட்டு
நம்மளாலே விட்டுருவாங்க. மொத கைய நீட்டாத, நீட்னா வெட்டிடுவேன்னு இந்த அம்மா மட்டும்தானே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். வேலைக்கு சேர்ந்ததுமே நேர்மை நீதி நியாயம்னு சொல்லி வாய் கிளிய பேசுவாங்க. 3 மாசத்துல சைலண்ட் ஆயிடுவாங்க. போலீஸ்காரனுங்களுக்கு என்ன அள்ளியா கொடுத்துட்றாங்க? எவ்வளோ லோல் போடுறோம். ஆனா எந்த போலீஸ்காரனாவது வாரம் தாண்டதுமே கடன் வாங்காம இருக்கான்? நேத்து வரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் உன்னை கேட்க ஆள் இல்ல. ஆனா இன்னைக்கு மேடம் என்ன சொன்னாங்க கேட்டியா? அத்தனை பேரையும் தனித்தனியா வாட்ச் பண்ணுவாங்களாம். நல்லா பண்ணட்டும். இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பார்க்க தானே போறோம். என்னவோ சொன்னாங்களே, ஊர்ல இருக்கிற கேடிங்க அத்தனை பேரோட லிஸ்ட்டும் டேபிளுக்கு வரணும்னு. வந்தா மட்டும் என்ன செஞ்சிருவாங்க? லிஸ்ட்ல யாராவது சொந்தக்காரங்க பேர் இருந்தா ஆக்ஷன் எடுத்துருவாங்களா? அடிச்சு விட வேண்டியதுதான். காசா பணமா? முதல் 4 நாள் வார்த்தையை கொஞ்சம் ஸ்பீடா விட்டா சல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விழுன்ற ஒரு நினப்பு தான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிற? ஆமா, பின்ன இதெல்லாம் ஒரு ஊழ உதாருப்பா. உன் சித்தப்பன் மாமன் மச்சான் எல்லார் பேரும் கேடி லிஸ்ட்ல இருக்குன்னு பாருங்கன்னு கொண்டு போய் டேபிள்ல வச்சு பாரு. சைலண்டா தூக்கி டேபிளுக்கு அடியில் சொருவலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். நமக்கு தெரியாதா? தனக்குன்னா ஒரு நியாயம், ஊருக்குன்னா ஒரு நியாயம். படிச்சுட்டாங்க, ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் நானும் படிக்கல, அதான் வித்தியாசம். மேடம், சாரி மேடம், தெரியாம பேசிட்டேன். கமான் கொண்டு வாங்க, கமான் கொண்டு வாங்க. ஐ செட் இப்போவே லிஸ்ட் எடுங்க. நீங்க ரெடி பண்ற லிஸ்ட்ல என்னோட சொந்தக்காரங்க பேர் யார் இருந்தாலும் சரி, உங்க முன்னால இப்பவே நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். கமான் குயிக், ஐ செட். காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கூலிக்கு மாரடிக்க வந்தவ இல்லனா, செய்யற வேலைய கும்பிடுற சாமியை விட பெருசா நினைக்கிறவன்னா. சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. தப்பு செய்யறாங்கன்னு ஆதாரத்தோட என் முன்னால கொண்டு வந்து வைங்க. ஆக்ஷன் எடுக்கலனா அடுத்த நாள் நான் வேலையில இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம், ஏதோ தெரியாம பேசிட்டோம். புள்ளக்குட்டிக்காரங்க மேடம், எங்களை தண்டிச்சிடாதீங்க மேடம். போங்க சார், போய் வேலையை பாருங்க. அப்புறம் தர சுத்தமாகிறது தொடப்பத்தால இல்ல. பெருக்கிறவங்க சின்சியரா இருந்தா பழைய தொடப்பம் கூட நல்லா தான் பெருக்கும். போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. போங்க வேலையை பாருங்க, போங்க. போங்க. அம்மா, குழந்தை என்கிட்ட கொடு. ரஞ்சினி, பூஜைக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாமா போலாம். நீங்க போங்கம்மா, I'll be there in 5 minutes. சீக்கிரம் வந்துரு. அம்மா, நாங்க துர்கைக்கு விளக்கேத்திட்டு வந்துடுறோம். சரி, போயிட்டு வாங்க. வாங்க. சிவாவும் ஸ்ரீதரும் எங்க? அம்மனுக்கு விளக்கேத்த போயிருக்காங்க. ஓகே. ஓ
அச்சோ, யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு தான். வாங்கோ மேடம் வாங்கோ. நீங்க வரப்போறது முன்னமே தெரிஞ்சிருந்தா நான் பூர்ணகும்ப மரியாதைக்கு ஏற்பாடு பண்ணி இருந்திருப்பேனே. சித்த நேரம் இருங்கோ. ஈவோ ஆபீஸ்ல தான் இருக்காரு, அவரை போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். இருங்க, இப்ப எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க? சாமிக்கு அர்ச்சனை ஆரம்பிச்சுட்டு இப்படி பாதியில விட்டுட்டு போறது நல்லதா? தப்பு இல்லைங்களா? இல்ல மேடம், நீங்க பெரிய மனுஷா, வராதவா வந்திருக்கேள். இவா ரெகுலரா வரவா, சொன்னா புரிஞ்சுப்பா. தப்புங்க. சாமிக்கு முன்னாடி எல்லாருமே சமம்னு எடுத்து சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி நடந்துக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. முதல்ல நீங்க அவங்க அர்ச்சனையை முடிங்க. எங்களுக்கு அவசரமே இல்ல, நாங்க வெயிட் பண்றோம். நீங்களே சொல்லிட்டேள், 2 அர்ச்சனையும் ஒன்னாவே பண்ணிடலாம். யார் பேருக்கு அர்ச்சனை? என் பொண்ணு ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டா. சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. விவரம் தெரிஞ்சவா அப்படிதான் பண்ணுவா. இப்ப பேரு நட்சத்திரம் சொல்லி பண்றோம். ஒருவேளை 1 செகண்ட் பிறந்த நட்சத்திரம் மாறி அது நமக்கு தெரியாம இருந்ததுன்னு வைங்கோ, பண்ற அர்ச்சனைக்கு அர்த்தமே இல்ல. ஒருவேளை சுவாமி பேருக்கு பண்ணேன்னா அம்பாள் பேர்ல எல்லாமே அடங்கிடும். இது பெஸ்ட் இல்லையா? அதே புரோபேயம் விசேஷன சகல விசிட்டாயாமஸ்யாம் சுபதிதோ அஸ்ய யஜமானஸ்ய சகுடும்பஸ்ய அஷ்டோத்திர பூஜிதாம் சாத்யக ரிஷே. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நமः. ஓம் ஸ்ரீ மத்ஸ்யமாத்ரே நமः. வஸ்திரம் தீர்க்கமாயுः தீர்காயுரஸ்து மே. அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். இவா 2 பேர்ல யார் ஐபிஎஸ்ன்னு தெரியலையே. யார் போலீஸா இருந்தா என்ன? கடவுளோட சன்னிதானத்துல எல்லாரும் கடவுளோட குழந்தைங்க தானே. அது வாஸ்தவம் தான். நான் எதுக்காக கேக்குறேன்னா, புது போலீஸ் ஆபீசரை தெரிஞ்சு வச்சுட்டா டே டு டே லைஃப்ல சௌகரியமா இருக்குமோ இல்லையோ? என்ன மாதிரி சௌகரியங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹெல்மெட் போடுறது கட்டாயங்கிறா. குடுமையை வச்சுட்டு நான் எப்படி ஹெல்மெட் போடுறது? ரோட்ல போறச்சே தலையில வானலையை கவுத்துட்டு போற மாதிரியே இருக்கு. அச்சோ, அதை ஏன் கேக்குறேன்? நேக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க. டிராபிக் போலீஸ் மடக்கினா நேக்கு ஐபிஎஸ் தெரியும்னு சொல்லிக்கலாமோ இல்லையோ? ஹெல்மெட் போடாம போனீங்கன்னா 300 ரூபாய் ஃபைன். மாட்டிக்கிட்டு ஏஎஸ்பிய தெரியும்னு சொன்னீங்கன்னா 500 ரூபாய் ஃபைன். பரவாயில்லையா? சட்டம் இருக்கிறதே நம்ம பாதுகாப்புக்கு தான். நீங்க ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பாதுகாப்பா வீடு போய் சேர்றதுல கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆதாயம் சொல்லுங்க? நீங்க நல்லா இருந்தா தானே உங்க குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்படி எல்லாம் சட்டம் வச்சிருக்காங்க. சட்டத்தை மீறாம இருக்கிறது சாமிக்கு பூஜை பண்றதை விட பெருசு. அப்படின்னா நீங்க தான் ஐபிஎஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கு கங்க்ராட்ஸ். ஆனா ஏஎஸ்பிய தெரியும்னு சொல்லி ஹெல்மெட் போடாம போயிடாதீங்க. என் பேரை மிஸ்யூஸ் பண்ற யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன். கண்டிப்பா டபுள் ஃபைன், ட்ரிபிள் ஃபைன் போட சொல்லுவேன். இதுக்கு மேல செய்வேனா சொல்லுங்க? நாளையில இருந்து டபுள் ஹெல்மெட் போட்டுன்னு போறேன், வேணா பாத்துங்க. செல்லக்குட்டி, போலாமா? சீக்கிரம் அந்த குழந்தைய முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டு போங்க.